ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் திறந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி பற்றி தான். பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் ஃபைட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஃபைட். பிரியங்கா பண்ணது தப்பு. அவங்க சொல்கிறத வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த வந்து ஈஸியாக முடிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா, அவங்க மணிமேகலை வந்து ஒரு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க பிரியங்கா கிட்ட. ஒன்று அவங்க கேட்டிருக்கணும். அப்படி இல்லையா அந்த செட்டு நடத்துகிறாங்கள, அந்த ஷோ நடத்துகிறாங்கள, அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க மணிமேகலை. ஸோ அவங்களாச்சும் அவங்கக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணலை. அதனால தான் அவங்க மணிமேகலை வந்து வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தவங்களை 2-3 வாட்டி இது பண்ணலாம். தொடர்ந்து அதே பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு கோவம் தான் வரும். அதுவும் இல்லாமல் அவங்க வேலையை இப்போ நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம தான் பார்க்கணும். அடுத்தவங்க வந்து அதில் இன்வால்வ் ஆனால் நமக்கே கோவம் வரும். ஸோ இது வந்து இந்த டிவி ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கும் எவ்வளோ கோவம் வரும். அதனால தான் அவங்க வெளியே வந்துட்டுருக்காங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான். மணிமேகலை வந்து பிரியங்கா பற்றி அவங்க அந்த செட்டுக்கிட்ட சொல்லும்போது எப்படியோ அவங்க வந்து பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஏன்னா பிரியங்கா வந்து அந்த சேனலுக்கு ஒரு இதுவில் தான் இருக்காங்க, சீனியர் மாதிரி. ஷோனால் எல்லாருமே ஒன்று. இவங்க வேறு, இவங்க வந்து சீனியர், இவங்க ஜூனியர் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது. எல்லாருமே காட்ட தான் செய்வாங்க. பிரியங்கா ஒரு லெவலில் எல்லார் மனசுலையும் இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு ஷோவாக வந்து அவங்க மொத்த இதுவும் குறைச்சிக்கினாங்கன்னு தான் தோணுது. அதுக்கு காரணம் முழுக்க விஜய் டிவி தான். ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆக்கி 2 பேரையும் சமாதானப்படுத்தினா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. அவங்க இவ்வளோ மக்கள் வந்து பிரியங்காவை இவ்வளோ பேச வேண்டியது தேவையில்லை. அதுக்கப்புறம் மணிமேகலை சொல்லும்போது அவங்கள திருத்திருக்கணும். அப்படி திருத்த முடியல அவங்க வந்து போயிட்டுருக்கணும். ஓகே, இது செட் ஆகாது அப்படின்ட்டு போயிட்டுருக்கணும். ஸோ அதுவும் பண்ணலை. இந்த ஃபைட்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்தவங்கள நம்ம சிரிக்க வைக்கணுன்றதுக்காக இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதோ, நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அடுத்தவங்க நமக்கு பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களை டவுன் பண்ணுறதோ, அப்படி இருந்தோம் அப்படின்னா பிரியங்காவுக்கு வந்த நிலமை தான் வரும் அப்படின்ட்டு இதுலேருந்து தெரியுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்களும் இந்த மாதிரி தான் பிரியங்கா மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கும் இதேமாரி பிரச்சனை வரலாம். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.